இருவரும் அப்போது நினைக்கவில்லை. கிமு 41-41களில் குளிர்காலத்தை கழிப்பதற்காக மார்க் அந்தனி அலெக்சாண்ட்ரியாவுக்கு சென்றார். இந்த நேரத்தில் அவரது மூன்றாவது மனைவி ஃபல்வியாவும் பிள்ளைகளும் ரோமில் இருந்தனர். அந்தோனி மீண்டும் ரோமுக்கு சென்று சில மாதங்களில் கிளியோபட்ராவுக்கு இரட்டையர்கள் இருவர் பிறந்தனர். இவர்களுக்கு அலெக்சாண்டர் ஹேலியோஸ், கிளியோபட்ரா செலேன் என்று பெயர் சூட்டப்பட்டிருந்தது. ஃபல்வியா நோய்வாய்ப்பட்டு மரணித்ததன் பின்னர் மார்க் அந்தனி அரசியல் ரீதியான திருமணம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டி ஏற்பட்டது. அதாவது ஒக்டேவியனின் சிறிய சகோதரியான ஒக்டேவியாவை திருமணம் முடித்தார். இதேவேளை நீண்டகாலம் பிற்போடப்பட்டு வந்த பாரசீகத்தை ஆக்கிரமிக்கும் முயற்சிக்கு பணம் பெற்றுக்கொள்ளும் நோக்கில் கிமு 37இல் அவர் மீண்டும் எகிப்து சென்றார். இந்த சந்தர்ப்பத்தில் கிளியோபட்ராவினதும் மார்க் அந்தோனியினதும் உறவு மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது. கிமு 36இல் கிளியோபட்ராவுக்கு பிலோடெல்பஸ் என்று இன்னுமொரு மகன் பிறந்தான். ஆக்கிரமிக்கும் முயற்சி தோல்வியில் முடிவடைந்ததால் தோல்வி மனப்பான்மையுடன் திரும்பிய மார்க் அந்தனி ஒக்டேவியாவிடம் செல்வதை புறக்கணித்து அலெக்சாண்ட்ரியாவிலே தங்கினார். இதேவேளை ஜூலியஸ் சீசரின் உண்மையான அரசியல் வாரிசுரிமை தனக்கும் கிளியோபட்ராவுக்கும் பிறந்த சிசேரியனுக்கே உண்டு, மாறாக சீசர் தத்தெடுத்த மகனான ஒக்டேவியனுக்கு அல்ல என்று கிமு 34இல் மார்க் அந்தோனி தெரிவித்தார். இது ஒக்டேவியனுக்கும் மார்க் அந்தோனிக்கும் இடையில் விரிசலை உறுதிப்படுத்தியது. கிமு 32இல் ரோம சினட் சபை மார்க் அந்தோனியிடமிருந்த அனைத்து பதவிகளையும் இல்லாமல் ஆக்கியது. அத்தோடு கிளியோபட்ராவுக்கு எதிராக ஒக்டேவியன் போர் பிரகடனம் செய்தான். கிமு 31 செப்டம்பர் 2ஆம் தேதியில் ஒக்டேவியனின் ரோம இராணுவத்துக்கும் மார்க் அந்தோனி, கிளியோபட்ரா ஆகியோரின் இராணுவத்துக்கும் இடையில் பெரும் கடற்போர் மூண்டது. இது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னர் உலகில் நடந்த பெரும் கடல் யுத்தங்களில் ஒன்றான எக்டியம் யுத்தமாகும். இந்த யுத்தத்தில் 250 ரோம போர்க்கப்பல்களும் மார்க் அந்தோனி மற்றும் கிளியோபட்ராலின் 290 போர்க்கப்பல்களும் கலந்து கொண்டன. இந்த யுத்தத்தில் பங்கெடுத்த எகிப்து படையணியை கிளியோபட்ரா வழிநடாத்தினார். எனினும் ஒக்டேவியனின் படையணி அந்தோனியையும் கிளியோபட்ராவையும் தோற்கடித்தது. இதனைத் தொடர்ந்து வந்த வருடத்தில் ஒக்டேவியன் எகிப்தை ஆக்கிரமித்தார். பின்னர் அந்தோனியின் படை அந்தோனியை விட்டுவிட்டு ஒக்டேவியனுடன் இணைந்து கொண்டது. இதேவேளை கிளியோபட்ரா தற்கொலை செய்து கொண்டார் என்ற பிழையான செய்தியொன்று மார்க் அந்தோனியை அடைந்ததும் அவர் தனது வாளால் தன்னையே வெட்டி கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். ஆனால் அவர் மரணமடைவதற்கு முன்னர் கிளியோபட்ராவின் மரணம் தொடர்பில் வந்த செய்தி பொய்யானது என்பது தெரிய வந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. வரலாற்று புராணங்களின்படி கிமு 30 ஆகஸ்ட் 12ஆம் தேதி கிளியோபட்ரா பாம்பொன்றை தீண்டச் செய்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். எவ்வாறாயினும் இந்த கருத்தை சில வரலாற்றாசிரியர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஒக்டேவியன் கிளியோபட்ராவை கொலை செய்திருப்பார் என்பதுவே சிலரின் கருத்தாக உள்ளது. இளவரசர் சிசேரியனையும் ரோம இராணுவம் கைது செய்து கொலை செய்திருக்கும் என்று நம்பப்படுகின்றது. இதேவேளை அந்தோனியினதும் கிளியோபட்ராவின்